ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Yamaha R15 வெர்ஷன் 5 ஆமாங்க. V5 எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, ப்ரைஸ் என்ன வரும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொண்டு வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஒரு சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha R15 V5 அதாவது வெர்ஷன் 5 வந்து இது மாதிரி லுக்கில் தான் வரப்போகுதுங்க. இந்த டிசைனில் இது மாதிரி தான் வரப்போகுது, பார்த்துக்குங்க. இது 3 கலர் வேரியண்ட்டில் வரப்போகுது. 2 வேரியண்ட்டு Yamaha R15 V5 அப்புறம் மோட்டோ ஜிபி எடிஷன் 2 வேரியண்ட் தான் வரப்போகுது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரான்னு பார்த்துலாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலேருந்து எல்லாமே எஸ்எம் சால்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. ப்ரைஸ் வந்து 1,94,000லேருந்து 2,02,000 வரைக்கும் வரப்போகுதுங்க. அப்புறம் இன்ஜின் வந்து அதே மாதிரி 150cc இதாக கொடுப்பாங்க. அதே போல் தான் பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ 18.4 இருக்குது, மேபி 20 கொண்டு வரலாம், இல்லை 19 கொண்டு வரலாம். கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெர்ஷன் 3 விட வெர்ஷன் 4 பவர் கம்மி பண்ணாங்க. இப்போ வெர்ஷன் 5 கண்டிப்பாக கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மைலேஜ் அப்போ 40 அது அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குங்க. BS7 கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் அதே மாதிரி 140 kg அந்த ரவுண்டில் தான் வரப்போகுது. கலர் அதே மாதிரி ரெட்டு, ப்ளூ, பிளாக் இது மாதிரி ரேஞ்சில் தான் வரப்போகுதுங்க. அதாவது பவர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஸ்பீடு தான் எதிர்பார்ப்பாங்க. இதில் பவர் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா என்எஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சு, இது அதிகப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. வெர்ஷன் V5 வந்து 1,98,000 அந்த ரேஞ்சில் வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக. அதுலேருந்து நம்ம சேர்த்திக்க வேண்டியது. இதே மோட்டோ ஜிபி வெர்ஷன் வந்து 2,04,000 அந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக. ஆன் ரோடில் 2,35,000 30,000 அந்த ரேஞ்சில் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெர்ஷன் 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதோட ஒரு 5,000 அதிகப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதனால் V5 அந்த ரேஞ்சில் தான் வருங்க, அதிக வாய்ப்பு இருக்குது. இது 3 கலர் வேரியண்ட்டில் வருது. 2 வேரியண்ட்டில் இப்போது லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஆகஸ்ட் மந்த்து இல்லை செப்டம்பர் மந்த்து வர அதிக வாய்ப்பு இருக்குது வெர்ஷன் 5. இதே மாதிரி குயிக் ஷிஃப்டர் இது மாதிரி நிறையாவே இருக்குது. சிங்கிள் சிலிண்டர் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது என்ஜின், சரிங்களா? V5 கண்டிப்பாக டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்க. V4 V3 எல்லாத்துலேயும் டூயல் சேனல் தான். அதே போல் இதுலேயும் டூயல் சேனல் கொடுப்பாங்க. சிங்கிள் சேனல் வாய்ப்பே கிடையாது. ஃப்ரண்டில் பேக்கில் எல்லா டிஸ்கில் தான் கொடுப்பாங்க. டெலிஸ்கோப் S4 தான் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அப்புறம் 6 கீருக்கு அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்புறம் லிக்விட் என்ஜின் தான் கொடுப்பாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி இருக்குது. அதே போல் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கல்ச்சர் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அடுத்தது இதோட ஸ்பீடு மட்டும், அதாவது டாப் ஸ்பீடு வந்து 135க்குன்னா 140 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 0 to 100 12 செகண்டில் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. பவரை இன்க்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா என்எஸ் வந்து இதோட கொஞ்சம் வேகமாக போகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதை பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க்குமே பவரை இன்க்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபியூல் அதே மாதிரி அதே 11 லிட்டர்னா 11 லிட்டர் தான் கொடுப்பாங்க. ஆனால் மைலேஜ் மட்டும் அதே மாதிரி தான் கொடுக்கு. பவர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க V5, சரிங்களா? அப்புறம் இது எப்போ லான்ச் ஆகுதுன்னா செப்டம்பர் மந்த் அதிக வாய்ப்பாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. V4 வந்து போன வருஷம் லான்ச் ஆச்சு. இப்போ V5 வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் அதே போல் கிரவுண்ட் கிளியர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் லுக்கு வந்து கொஞ்சம் மாற்றுவாங்க, சரிங்களா? அப்புறம் யார் யாருக்கு R15 பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு சரிங்களா? அப்புறம் இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்தால் வாங்குவீங்களா, யார் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பேர் சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.